கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நெகேமியா 9:17. அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமாகிய தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. They refused to listen and failed to remember the wonders you performed among them. They stiffened their necks and appointed a leader to return them to their bondage in Egypt. But you, a forgiving God, gracious and compassionate, slow to anger and rich in loving devotion, and you did not forsake them. அவர்கள் செவி கொடுக்க மறுத்ததும் அல்லாமல் நீர் அவர்களிடம் செய்திருந்த உமது அருஞ்செயல்களையும் நினைத்து பார்க்கவும் இல்லை. மாறாக வணங்கா கழுத்தினராய் கலகம் செய்து ஒரு தலைவரை ஏற்படுத்தி அடிமை வாழ்வுக்கு மீண்டும் செல்ல முற்பட்டனர். தயை, சாந்தம், இரக்கம், நீடிய பொறுமை மற்றும் பரிவிரக்கம் கொண்ட கடவுளான நீரோ அவர்களை தள்ளிவிடவில்லை. ஆமென். இன்றைய தியான வசனத்தின் அதிகாரமாகிய 9ஆம் அதிகாரம் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பாவங்களை ஒப்புக்கொண்டு தேவனுடைய கிருபையை நினைவு கூறும் பெரிய ஜெபம் ஆகும். அவர்கள் தங்கள் வரலாற்றை திரும்பி பார்க்கும் பொழுது தங்கள் தவறுகள், தங்கள் மீறல்கள், தேவனுக்கு எதிரான தங்கள் கிளர்ச்சி எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்கிறார்கள். அதே சமயம் அவர்கள் செய்த பாவங்களை விட தேவனின் கிருபை பெரிது என்பதை பரிபூர்ணமாக உணர்ந்தவர்களாய் இந்த வசனத்தில் வெளிப்படுவதை பார்க்கிறோம். இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் என்று கூறியிருப்பதை கவனியுங்கள். இது தேவன் கூறும் வார்த்தை, கட்டளை, அறிவுரை அவைகளை கேட்காத கீழ்ப்படியாத மனப்போக்கு, உள்ளார்ந்த மறுப்பு, கேட்பதற்கு தயங்கும் மனம், கேட்பதற்கு திறந்த மனம் இல்லை. இப்படிப்பட்ட மனநிலையில் நீங்கள் யாராவது இருக்கிறீர்களா? அவர்களிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும், அதாவது எகிப்திலிருந்து மீட்பு, சிவந்த சமுத்திரம், வனாந்தரத்தில் அதிசய உணவு, நீர் யோர்தானை கடந்து வந்தது என்று எத்தனையோ அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் அதனால் பெற்ற நன்மைகளையும் மறந்து விட்டார்கள். மனிதனின் இயல்பான பிரச்சனை என்ன தெரியுமா? நன்மைகளை சீக்கிரம் மறந்து விடுவார்கள். பிரச்சனைகளை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு புலம்பிக் கொண்டு இருப்பார்கள். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ நன்மைகளையும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்திருக்கிறார். நாம் அதை நினைத்து மகிழ்ச்சியுடன் நன்றி சொல்கிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது செய்த அற்புதங்களை எல்லாம் மறந்து நம்முடைய பிரச்சனைகளை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறோமா? சிந்தியுங்கள். தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி என்று சொல்லி இருப்பதை கவனியுங்கள். கழுத்தை கடினப்படுத்தி என்றால் மறுப்பு, முரட்டு பிடிவாதம், வசப்படாமை. இது ஆன்மீக அகம்பாவம். எனக்கு தேவன் வேண்டாம், அவர் சொல்லும் வழியில் நான் செல்ல வேண்டியதில்லை, அதைவிட நான் செல்லும் வழிதான் சரி என்று எண்ணுவது. அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி. இது எகிப்தில் அடிமைத்தனம் இருந்தாலும் அங்குள்ள உணவு காரணமாகவும் வசதி காரணமாகவும் வனாந்தரத்தில் மோசேயுடன் முறுமுறுத்தார்கள். நாங்கள் எகிப்திலேயே இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று மீண்டும் பழைய பந்தத்திற்கே திரும்ப ஆசைப்பட்டார்கள். பொதுவாக பலருக்கு பாவத்திற்கே திரும்பும் ஆசை வரும். பாவம் வசதியாக தெரிந்தாலும் அது அடிமைத்தனம் என்பதை மனிதன் மறந்து விடுகிறான்.
ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். அவர்கள்தாமே விருப்பப்பட்ட மனித தலைவரை அமைத்து எகிப்துக்கு திரும்ப முயன்றனர். பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்பதை என்னாகமம் 4:4 வாசிக்கிறோம். அதாவது தேவனுடைய வழியை விட்டுவிட்டு தமது விருப்பத்திலான தலைவர்களையும் சிந்தனைகளையும் வைத்துக் கொண்டார்கள். ஆகிலும் அவர்களை கைவிடவில்லை. ஆகிலும் இதுதான் இன்றைய தியான வசனத்தின் உச்சநிலை. ஆகிலும் தேவன் அவர்களை கைவிடவில்லை. இங்கு வெளிப்படும் தேவனின் குணாதிசயங்கள் மிகவும் ஆறுதல் தருபவை. வெகுவாய் மன்னிக்கிறவர். மனிதன் மீண்டும் மீண்டும் விழுந்தாலும் கர்த்தர் மீண்டும் மீண்டும் மன்னிக்கிறார். இரக்கமுள்ளவர். நம் பலவீனத்தை பார்த்து உயிர்ப்புடன் இறங்குபவர். மன உருக்கமுள்ளவர். நம் பாவ நிலையை பார்த்து மனம் உருகும் அன்பு, அதாவது ஒரு தாயின் இரக்கம் போல. நீடிய சாந்தம். நாம் பலமுறை மீறினாலும் தேவன் உடனே தண்டிக்காமல் பொறுத்து கொள்கிறார். மகா கிருபை. மனிதன் தகுதியற்ற நிலையில் இருந்தாலும் தகுதியை மீறி நன்மை செய்கிறார். கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் என்று யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இது தேவனின் அடையாளம். தேவனின் இரக்கம் மனிதனின் மீறலை விட பெரியது. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் கூறுவதை 103ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் போல நாமும் குற்றவாளிகள் தான். ஆனால் தேவன் நம் பாவங்களின்படி நம்மை நடத்துவதே இல்லை. கிருபையின் கர்த்தர் தகுதியில்லாத நமக்கும் நன்மையையே அளிக்கிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகம் தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 78:38 வாசிக்கிறோம். பழைய பாவங்களுக்கு பிறகும் தேவன் இஸ்ரவேல் மக்களை அழிக்காமல் இறங்கி அவர்களை மன்னித்து வழி நடத்தினார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், மனிதனின் மீறல், செவி கொடுக்க மறுக்கிற மனம், தேவன் செய்த நன்மைகளை மறந்த மனம், கழுத்தை கடினப்படுத்துதல் அதாவது அகம்பாவம், பழைய அடிமைத்தனத்திற்கு திரும்ப நினைப்பது, தாமே தலைவனை அமைத்து கொள்வது, இத்தனை மோசமான குணாதிசயங்கள் இருந்தாலும் தேவன் வெகுவாய் மன்னிப்பவர், இரக்கமுள்ளவர், மன உருக்கம் கொண்டவர், தண்டிக்க தாமதிக்கும் நீடிய சாந்தமுள்ளவர், தகுதி இல்லாவிட்டாலும் நன்மை செய்கிற கர்த்தர். இந்த வசனத்தின் மூலம் நாம் பெறும் முக்கிய ஆன்மீக செய்தி, மனிதன் பலமுறை துரோகம் செய்கிறான், ஆனால் தேவன் ஒருபோதும் கைவிடுவது இல்லை. தேவன் செய்த நன்மைகளை மறந்து விடுவது ஒரு பாவம். நினைவு கூறும் உள்ளம் நன்றி உள்ள உள்ளம். கழுத்தை கடினப்படுத்துவது அதாவது அகம்பாவம் வாழ்க்கையை அழித்துவிடும். கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை தரும். பழைய பாவம், பழைய அடிமைத்தனம் இவை எப்போதும் நம்மை திரும்பி பார்க்க அழைக்கும். ஆனால் நம்மை காத்து நடத்துவது
தேவனின் கிருபை. எத்தனை தடவை நாம் வீழ்ந்தாலும் தேவன் நம்மை கைவிடாமல் எழுப்புகின்றார். எனவே தேவனுடைய குரலை நாமும் புறக்கணிக்கிறோமா? அவர் செய்த நன்மைகளை நாம் மறந்து விட்டோமா? அகம்பாவம் நம்முள் உருவாகிறதா? பழைய பழக்கங்கள் மீண்டும் அழைக்கின்றதா என்று நம்மை நாமே கேட்டு ஆராய்ந்து அறிவோம். ஆனால் மிக முக்கியம் என்ன தெரியுமா? இவை அனைத்தையும் மீறி இன்றும் கர்த்தர் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று கூறுகிறார். எத்தனை அன்பான தேவன் பாருங்கள். இந்த அன்புக்கு நீங்கள் செய்ய போகும் கைமாறு என்ன? சிந்தியுங்கள், செயல்படுங்கள். Today's verse reveals two powerful truths. One, man repeatedly rebels, forgets God's goodness, hardens his heart and turns back to bondage. Number two, yet God, full of compassion, grace, patience and great mercy, never abandons his people. This verse highlights the contrast between human failure and God's unchanging faithfulness. He forgives abundantly, loves deeply, and remains faithful even when we are unfaithful. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, நாங்கள் பலமுறை செவி கொடுக்காதவர்களாகவும் நீர் செய்த நன்மைகளை மறந்தவர்களாகவும் எங்கள் கழுத்தை கடினப்படுத்தியும் பழைய அடிமைத்தனத்திற்கு திரும்பவும் முயற்சிக்கிறவர்களாகவும் இருந்தோம். ஆனாலும் நீர் நீடிய சாந்தமுள்ளவர், மகா கிருபை உள்ளவர், எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவனாக இருப்பதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்கள் தவறுகளை தயவாய் மன்னித்து எங்களை உமது பாதையில் நடத்தும். உமது சத்தியத்தை கேட்கும் மனமும் கீழ்ப்படியும் இதயமும் தாரும். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவித்து உமது கிருபையில் நிலைத்திருக்க அருள் புரிய எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.